கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே நாம் தேவனுடைய சத்திய வசனங்களை தொடர்ந்து தியானிக்கும்படியாக தேவன் செய்த மகா பெரிய கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் அவருடைய பாதத்தண்டிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். சிறிது நாட்களில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் நினைவு கூறுதலின் நாளை நம்ம அனுசரிக்க போகிறதுனால கடந்த வாரத்திலிருந்தே தொடர்ந்து அதை ஒட்டி அநேக பாடங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடமும் அதை ஒட்டி வரக்கூடிய ஒரு பாடம் தான். அப்புறம் வருஷந்தோறும் பார்த்திங்கன்னா அந்த மெமோரியல் சீசன் வந்துருச்சுனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசி நேர பாடுகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய சம்பவங்கள், அப்புறம் அதனுடைய நிழல் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறது உண்டு. சில பேருக்கு எப்படி ஆகிடும்னா, இது என்ன சொன்னதையே திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களுடைய ஒவ்வொரு வருஷமும் இதை தொடர்ந்து சிந்திச்சு தான் ஆகணும். ஆனால் அதை சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் தேவன் ஒரு புதிய வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் தயாராக இருக்கார். அந்த புதிய வெளிச்சம் நம்மை புதிய உற்சாகத்தில் நமக்கு வழி நடத்தும். அதில் எந்த விதமான அந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் பிரதர் மூத்த சகோதரர் ரசல் எழுதின 6th வால்யூம் இருக்கு இல்லையா, 6வது வால்யூம்னுடைய ஒரு சில பாடங்கள் அந்த தொடர்ச்சியாக அந்த ஆர்டர் படி எடுத்துருக்குறோம். புதிய சிருஷ்டியினுடைய ஒவ்வொரு சாப்டராக எடுத்துருக்கோம். அது இப்போ இந்த மெமோரியல் காலங்கள்ங்கிறதுனால நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் எழுதின புது சிருஷ்டியின் பஸ்கா என்கிற ஒரு தலைப்பில் இது 11வது சாப்டர் இருக்குது அந்த புக்கில், 6th வால்யூமில் 11வது சாப்டர். ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரம்சத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அதை முழுசாக நம்ம பார்க்க முடியாது. சில விஷயங்கள் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவசியமில்லாதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கும். அது அவருடைய காலத்தில் எழுதப்பட்டது இல்லையா. ஆனால் நம்முடைய இப்போ அந்த பந்தை அனுசரிப்பதற்கு தேவையான சில முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு யோசனைகள், ஒரு ஆலோசனைகள், அப்புறம் ஒரு ஆறுதல் எல்லாமே ஒரு 2 பாயிண்டில் தான் இப்போ இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். பட் இந்த 2 பாயிண்ட் மட்டும் பார்த்து முடிக்க முடியாது இல்லையா. அப்போ அதற்கு சில மூகாந்திரங்கள் வேணும். ஸோ அதனால் இந்த பாடத்தை ரசல் எழுதின அந்த கோணத்தில் மிக சுருக்கமாக அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும், பஸ்கா என்றாலே நமக்கு பஸ்கா நிழல் தான் இல்லையா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய முதற் பிறந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது அடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அதை அனுசரிச்சுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு புதிய முறையை அவர் மாற்றினார். ஆனாலும் அதனுடைய உண்மையான தாற்பயம் என்னன்னு தெரியாமல் இருந்த ஒரு காலம் சபை இப்போ தான் ஆரம்பிக்குது. சபையினுடைய மக்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும் போது எதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே அடிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த பஸ்காவுடைய நிழல் எவ்வளோ முக்கியமானதுன்னு ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு தெரியல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது தான் இப்போ பவுல் அவர் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது இந்த வார்த்தையை சொல்கிறார். நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதெல்லாம் நம்ம பரிச்சயமான வசனம் தான், பட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். இந்த இடத்துல தான் பாருங்க, அவருடைய சீஷர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவர் பேசுகிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு. இப்போ தான் அந்த கம்பேரிஷனே தான். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே ஒரு முதற் பிறந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அப்போ இங்கேயும் ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்படுது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற போது இங்கே யார் முதற் பிறந்தவர்கள், அது வேணும் இல்லையா. அப்போ இங்கே ஒரு சில முதற் பிறந்தவர்கள் இருக்காங்க, அவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆதலால் நீங்கள் புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. சுருக்கமாக சொன்னால் அந்த புளிச்சு போன மாவு அங்கே இருக்கக்கூடாதுன்னார். அது எதற்கு அடையாளம்? பாவத்திற்கு அடையாளம். அப்போ பாவத்தில் ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் இதை அனுசரிக்க முடியாதான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகை ஆசரிக்க கடவோம். அப்போது இந்த ஒரு அனுசரிப்பை பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு பண்டிகையாகவே சொல்லிட்டார். அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னா பின்னாடி வர வசனங்கள் கூட இந்த ஆராதனையை நீங்கள் கை கொள்வீர்கள் அப்படின்னார். அப்போது இது ஒரு ஆராதனை, அப்புறம் அது ஒரு பண்டிகை, அதை அவங்க அனுசரித்தாங்க.
ஸோ அதே தான் இப்போ நாம் நமக்காக மரித்த நம்முடைய கிறிஸ்துவுடைய மரணத்தின் நினைவு கூறும்போது இது ஒரு பண்டிகை. ஆக்சுவலாக பண்டிகைங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? அந்த காலத்தில் தேவன் தான் பண்டிகை கொண்டு வந்தார். பண்டிகையினுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கி நார்மலாக போய் ஜனங்கிட்ட பண்டிகைனாலே புது துணி, ட்ரெஸ் எடுக்கிறது, அப்புறம் ஸ்வீட்டு வாங்குறது, இதைத்தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் தேவன் முதல் பண்டிகை ஏற்படுத்தினுடைய நோக்கமே எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஒன்றா வரணும். ஒன்றா வரும்போது மோசேயினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் வாசிப்பார். அதை கேட்டுட்டு அதில் நடப்போம்னு சொல்லிட்டு அதில் நடக்கணும். அதுக்கு அப்போ ஒன்றா இருந்து அந்த பிரமாணத்தை கேட்கறதுக்கு தான் பண்டிகை. ஸோ அதே தான் இப்போது நம்ம கிறிஸ்துவுடைய அந்த மரணத்தை நினைவு கூறுறது ஒரு பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே எல்லோரும் எப்படி இருக்கணுமா? ஒரே சிந்தை, ஒரே எண்ணத்தோடு அங்கே வரணும். ஸோ அப்போது அங்கே வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரேன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதை கொஞ்சம் கவனிக்கலாம். இதில் நிறைய புரிந்து கொள்ளுதல் இருக்குது. உலக கிறிஸ்தவ ஜனங்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்காக மரித்தார், எனக்காகன்னு சொல்லுவார். ஆனால் பவுல் இங்கே என்ன எழுதுகிறார் தெரியுமா? எனக்காகன்னு எழுதலை, நமக்காக மரித்தார்னு எழுதியிருக்கார். ஸோ எனக்காக என்கிற வார்த்தையில் சுயநலம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? நமக்காக என்கிற வார்த்தையில் அது ஒரு பொதுநலம், ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்போ கிறிஸ்து டோட்டலாக அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் இந்த கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பிழையற்ற சபையாக தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். படிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நினைவு கூர்றோம். எனக்காக மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டோட்டல் சபைக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார் போது அந்த சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அதை புரிந்து கொள்ள வேணும்? நமக்காக மரித்தார். இது ஒரு விஷயம். இன்னொன்று, இதெல்லாம் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு கால நிழல் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அங்கே பார்வோன் ராஜாவுடைய கொடுமையினாலே அந்த ஜனங்கள் பீடிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நிலைமையிலிருந்து தாங்களாகவே விடுவிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சக்தி இல்லை. புரியுதுங்களா? தே குட் நாட் ரிலீஸ் themselves from the bondage அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களால் அது முடியாது, தங்களே வெளியே வரவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் மோசேயின் மூலமாக அங்கே என்ன செய்கிறார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்ரேலுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அங்கே போட்டாராம். அதில் நுணுக்கமான விஷயம், அந்த இஸ்ரேல் ஜனங்களில் அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, தங்கச்சிக்கு பிரச்சனை இல்லை, தம்பிக்கு பிரச்சனை இல்லை. அங்கே பிரச்சனை யாருக்கு தான்? அந்த வீட்டில் பிறந்த பையன். அதுக்கு ஒரு தனியாக ஒரு விளக்கமே வேறு ஒரு சப்ஜெக்டில் அங்கே நம்ம ஒரு பார்த்துருக்கோம். யூடியூப்பில் இருக்குது, பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப்பில் போய் பாருங்கள். முதற் பலன்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதின் நோக்கம் என்கிற ஒரு தலைப்பிலே இருக்கும். ஏன் அந்த முதற் பலன்களுக்கு தேவன் மூத்த பசங்களுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருங்கிற ஆதாரம் அதில் இருக்குது. பட் அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது இப்போ ரசல் பிரதருடைய கருத்துக்கள் அடங்கிய ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர்கள் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு தேவன் ஒரு ரட்சிப்பின் திட்டம் போடுறார். ஓகே. ஸோ அதில் முக்கியமான பிரச்சனை யாருக்குன்னா முதற் பிறந்த பசங்களுக்கு தான். அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவர்களை இந்த மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். அவங்களுக்கு வரப்போகிற மரணத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். அதுதான் தேவனுடைய ஐடியா. அந்த ஐடியாவுக்கு தான் அந்த 10வது சங்காரத்தில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களை பூசப்பட்டு அது எரிக்கப்பட்டு சாப்பிடப்பட்டது. எல்லாம் படிச்சிடணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். பட் இருந்தால் கூட அது நம்ம யோசனை பண்ணலாம். இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் தேவன் ஏன் அன்னைக்கு செஞ்சார்னா, அன்னைக்கு முதற் பிறந்த குழந்தைகள் இல்லையா? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் முதற் பிறந்த குழந்தைகள் யாருன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதிகமாக நம்ம பரிச்சயமான வசனம் யாக்கோபு 1:18 படிச்சிருக்கோம் இல்லையா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஸோ அப்போ யார் முதற் பலன்கள்? யாரெல்லாம் சத்திய வசனத்திலேயே உருவாக்கப்படுகிறார்களோ, கீழ்ப்படியாமல் போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்களா சபையில். தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கென்று கீழ்ப்படுகிற சூழ்நிலை வர்றாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வசனத்துக்கு தங்களை உருவாக்குறாங்க. சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்படுகிறவர்கள் அவங்க தாங்க முதற் பலன். இந்த முதற் பலன் யார் அப்படின்னு சொல்லி 6th வால்யூமில் நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறார், அந்த முதற் பலன்களுக்கு பேர் என்ன தெரியுமா? புது சிருஷ்டி அப்படின்னார்.
இந்த புது சிருஷ்டிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதுனால தான் இந்த சாப்டருக்கே தலைப்பு என்னென்னா புது சிருஷ்டியின் பஸ்கா. அப்படின்னா இங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆடு ஆக்சுவலாக ஆடு இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே யாரை அவர் பிழைக்க வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகள் புது சிருஷ்டி. இப்போது இதனுடைய நிழல் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா அங்கே டோட்டல் இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு பாவத்துக்குள்ளிருந்து வெளியே வர முடியாத, எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அப்போ பாவத்தில் இருந்தாங்க, பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போது உலக ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் இருக்காங்க. சாத்தானுடைய அந்த ஐடியாலஜிக்குள்ளே மாட்டிட்டாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார். எப்படி எங்கள் செகண்ட் கம்மிங் ஆஃப் மோசஸ் படிக்கிறோம் இல்லையா, இங்கே செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து பார்வோனோட அந்த போராட்டம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தான் அந்த டிஸ்பியூட். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறதுக்கெல்லாம் சாத்தானுக்கு எந்த தகுதி இல்லை. ஆனால் கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா ராஜாவாக வந்திருந்து முதல்ல இந்த உலக ஜனங்களே அவனுடைய பாண்டேஜ் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதுதான் தேவனுடைய பிளான். அதில் என்ன ஒரு நிலை சொல்லப்பட்டிருக்குன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த பூமியை விட்டு வெளியே வரணும். அதாவது இந்த 2ஆம் உலகத்திலிருந்து வெளியே பாவத்திலிருந்து வெளியே ராஜ்யத்துக்குள்ளே வரணும். அப்படின்னா அவர்களுக்கு இங்கே ஒரு மூத்த பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க தான் முதல் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவர்களை மீட்கணும். பாருங்கள், முதற் பலன்கள் காப்பாற்றப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்த மாதிரி இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகளுடைய லக்கம் முடிஞ்சு அவர்கள் தேவனுக்கென்று தங்களுடைய பலியை செலுத்திட்டான்னா அவர்கள் நிமித்தம் ஒட்டுமொத்த உலகமும் வெளியே வந்துடும். ஸோ இது வெளியே கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே மோசே ஆச்சரியவிதமாக வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினது 1000 ஆண்டு அரசாட்சியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் வழிநடத்துவதற்கு அடையாளமாக இருக்குது. நல்லா படிச்சிருக்கிறோம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்வோன் ரதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த செங்கடல் இருக்கு இல்லையா, அந்த செங்கடலில் பார்வோனுடைய ரதங்களும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் விழுந்து போனது எதை குறிக்குது என்று சொல்லி கவனிக்கும் பொழுது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவு காலத்தில் உலக ஜனங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு. அதான் அந்த செங்கடல் 2வது நியாய தீர்ப்பு, 2ஆம் மரணம்னு அர்த்தம். ஸோ அந்த 2ஆம் மரணத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர ஒரு சூழ்நிலை வரும்போது முதல்ல அதற்கு ஆதாரமாக இருந்த பார்வோன்னா தெரியும் இல்லையா, சாத்தானும் அவனுடைய ரதங்கள் குதிரைகள் எல்லாம் கெட்டுப்போன தேவதூதர்கள், அதான் அவங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த 2ஆம் மரணத்தில் அவங்க அழிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வெளியே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனாங்களோ, கானான் தேசம்ங்கிறது பிதாவாகிய தேவனுடைய நித்திய ராஜ்யம், அதுக்குள்ளே போவதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு நிழல். இது தனித்தனியாக நம்ம வேறு நிறைய சந்தர்ப்பங்களில் கடந்த வருஷங்களில் நம்ம இதெல்லாம் ஒரு நிழலாகவே பார்த்துருக்கோம். பட் இப்போ நம்முடைய ஃபோக்கஸிங் முழுவதுமே அந்த புது சிருஷ்டி. யார் இந்த முதற் பலன்கள்? அப்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய மூத்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அப்போ இங்கேயும் ஒரு சில மூத்த பிள்ளைகள் இருக்காங்க. மூத்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், தகப்பனுக்கு அடுத்த நிலைமை. தகப்பனுடைய சொத்தெல்லாம் முதல்ல பற்றினா அவர் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய சொத்துக்களை ஆர்கனைஸ் பண்ணவர் நம்முடைய ஆண்டவர். அவர் தான் மூத்தவர் இல்லையா. பிதாவாகிய தேவனுடைய சொத்துக்கள்ங்கிறது பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரங்கள், ராஜரீகம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தான் இந்த பூமிக்கு வந்தார். இங்கேயும் சொத்து கொடுத்தாரா பிதாவாகிய தேவன். அவருக்கு என்ன சொத்து கொடுத்தாருன்னா சத்தியம். அந்த சொத்தை தான் அவர் என்ன செய்கிறார், அவர் பயன்படுத்தினார். அதே மாதிரி தான் அவருடைய முதற் பலன்கள் பிள்ளைகள் கூட அவர்களும் என்ன செய்யணும், தேவன் நமக்கு நிறைய சொத்து கொடுத்துருக்காருன்னா அவருடைய சத்தியம், அவனுடைய அழைப்பு, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த முதற் பலன்கள் ஏன் இவர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, புது சிருஷ்டிக்கு ஏன் தேவன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா ஒரு காரணம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சோழே. அதற்கு ஆதாரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா. அப்போ இந்த புது சிருஷ்டிகளுடைய பெயர்கள், இந்த முதற் பலன்களுடைய பெயர்கள் எங்கே எழுதியிருக்கான் பரலோகத்தில். நம்ம ஏற்கனவே வேறு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். என்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே வர்றோமோ அப்போவே நம்முடைய பேரை தேவன் எழுதிட்டார். அப்படின்னா அவருடைய மெமரிக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் வெளிப்படுத்தல விசேஷத்தில் சொல்லும் பொழுது அவருடைய உங்கள் பேரை கிறுக்காதபடிக்கு நீங்கள் பார்த்துங்கன்னார். அப்போ தேவன் நம்முடைய பெயர்களை எழுதுகிறார். புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றுவதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் நமக்கு சபை
சபை கூடுதல், சகோதரருடைய அன்பு, சத்தியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வழிநடத்தல் எல்லாத்துலேயுமே கொடுத்துறார். ஆனால் அப்படி கொடுத்தும் நிறைய பேர் அதை அசட்டை பண்ணி தங்களுடைய சுயநலன்களுக்காக அவங்க உலகத்தில் போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் தேவன் பார்ப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவானா? கிறுக்கிடுவார். அவர் கிறுக்கிட்டார்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் இதை சொன்னாலும் அவங்களுக்கு அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு இருக்கிற அழைப்பு எவ்வளோ டேஞ்சரானது தெரியுமா? அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மாம்சத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாம்சத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு ஒரு டேஞ்சரில், முதற் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு டேஞ்சர் இருந்தது. என்ன தெரியுமா? மரணம். அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி மட்டும் அடிக்கப்படவில்லை என்றால் அந்த மூத்த பிள்ளைகளுக்கு மரணம். கவனிக்கிறீங்களா? அந்த மூத்த பிள்ளைகளுக்கு மரணம். இங்கே யார் மூத்த பிள்ளைகள்? நாம தான். இங்கே எவ்வளோ பெரிய டேஞ்சரில் நம்ம இருக்கோம் தெரியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சத்தியத்திற்குள்ளே வந்ததுக்கு பிறகு நம்ம தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறோம் இல்லையா? அது ஒரு மரணத்திற்கு அடையாளமாக இருக்குது. ஸோ நமக்கு முதல் மரணம் முடிஞ்சுது. இதில் நம்ம தொடர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டு அவரை அசட்டை பண்ணி அவருடைய காரியங்களில் கவனம் செலுத்தாதபடிக்கு அவருடைய நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சலாக்கிட்டு தொடர்ந்து செய்துட்டு இருந்தோம்னா இங்கே நமக்கு என்ன தெரியுமா இருக்கு? 2ஆம் மரணம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய டேஞ்சரில் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல. திருச்சபையின் பிள்ளைகள் நம்ம என்ன தெரியுமா பெருமை பேசிகிட்டு இருக்கிறோம்? எனக்கு சத்தியம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஊழியம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது நமக்குள்ளே அவ்வளோ பண்ணி ஒரு மேட்டிமை வந்துருச்சு. புரியுதுங்களா? அந்த மேட்டிமை வந்துருச்சு. அல்லது ஒரு மாம்ச பலவீனத்தை அதையை நியாயப்படுத்துறது. சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. தங்களுடைய தவறு செய்து அந்த தவறுன்னு சொன்னால் உடனே கோபம் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா யாரை நோக்கி கோபம் வருதுன்னா தேவனை நோக்கி. தேவன் கோபப்பட்டார்னா என்ன நடக்கும்? நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமியில் பயந்து வாழணும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிட போது நம்ம எப்படியாவது அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தணும். இந்த ஜாக்கிரதையான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணுமா? சில நேரத்தில் தவறும், நமக்கு தெரியாமல் சில தவறுகள் நடக்கும். அதை நம்ம சரி பண்ணிட்டு போயிடணும். அப்படி சரி பண்ணிட்டு போகும்போது நம்ம எதிலிருந்து தப்பிக்கிறோம்னா இந்த 2ஆம் மரணம். இது ஒருவேளை தொடர்ந்து போயிட்டு இருந்துன்னு வைங்களேன், இட் லீட்ஸ் டு செகண்ட் டெத் அப்படிங்கிறார் நம்முடைய மூத்த சகோதரர். 2ஆம் மரணத்து வரைக்கும் அது போயிடுமா? தேவன் நமக்கு செய்த புண்ணியம் என்ன தெரியுங்களா? இந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது தான் தேவன் நமக்கு மகா பெரிய புண்ணியம். ஏன் தெரியுமா? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் நம்ம போயிட்டுருக்கிறது சரியா, தேவனுக்கு பிரியமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு இது ஒரு நல்ல தருணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பழைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மூத்த சகோதரலாம் எப்படா இந்த மெமோரியல் டே வரும்னு சொல்லி காத்து கொண்டிருந்த காலமெல்லாம் உண்டு. இன்றைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே பரவி நிறைய சத்தியம் போகுதுன்னு ஒரு மேட்டுமையானோடனே மெமோரியல் டே வருது, அதுக்கு நம்ம தயார்படுத்தணுங்கிற நிறைய மீட்டிங்ஸ் நடந்தால் கூட கிறிஸ்து எதிர்பார்க்குற மனநிலையில் எத்தனை பேர் இதில் கலந்துக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் கவனிக்கிறீங்களா? அன்னைக்கு எப்படி இந்த முதற் பிறந்த குழந்தைகளை காப்பாற்றி ஆகணுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அன்னைக்கு டோட்டல் இஸ்ரேல் ஜனங்கள், அந்த எகிப்து ஜனங்கள் தவிச்சாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி உலகம் தவிக்குதான். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும், இந்த உலகமே இன்னைக்கு தவிக்குது. எதுக்கு தெரியுங்களா? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவரோட. இதெல்லாம் நம்ம படிச்சுருக்குறோம், காத்துட்ருக்குன்னு படிச்சுட்டுருக்குறோம். அப்போது திருச்சபையின் பிள்ளைகள் வெளியே வந்துட்டாங்கன்னா டோட்டல் உலகத்திற்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி முதல் பிறந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட்டுட்டான், அங்கே எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து அவங்க வெளியே வந்தாங்க இல்லையா? அப்போ இன்றைக்கி இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த முதற் பலன்கள். அதனால தான் கிறிஸ்துவே இந்த முதற் பலன்களுக்காகத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய நிழல் அப்படிங்கிறத இவர் சரியாக செய்யணுங்கிறதுக்காகவே, அந்த நிழல் கரெக்டாக வரணும், அப்போ தான் அது சரியாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காகவே அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய உயிரை அவர் என்ன பண்ணுறாராம், பிடிச்சிட்டு அப்படியே தன்னுடைய வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார். கவனிக்கிறீங்களா? தன்னுடைய வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாராம்.
பல சந்தர்ப்பங்களில் அவர் மரணிக்கிறக்கூடிய வாய்ப்பு வரும் பொழுது, சில காரியங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும்போது, நம்ம ஏற்கனவே வசனம் படிச்சுக்கிறோம். யோவான் 7:8 பாருங்க. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு போகிறதில்லை. அப்போ அவருக்கு தெரியுது, நீசான் மாதம் அந்த டைம், அந்த 14ஆம் தேதி அது வந்துருச்சுனாலே அவர் அந்த நிழலான ஒரு விஷயத்துக்குரிய மரணம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்று அவருக்கு நல்லா தெரியும். யோவான் 7:30 வாசிக்கலாம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. காரணம், அன்புக்குரிய சகோதரர்கள், அவருடைய மனதில் யாருக்காக மறிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே யோவானில் எழுதிட்டார். தம்முடைய சபை இந்த ஆலயத்தை இடிச்சிருங்க, 3 நாள் கட்டுறேன்னு சொன்னார் இல்லையா? அவங்க என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்னே படிச்சிருக்கிறோம். அப்போ அவருக்கு தெரியும் அவருடைய சரீரம் இந்த பூமியில் இருக்குது. அந்த சரீரம் அது யார்? அவங்க தான் முதற் பலன்கள். ஆனால் அந்த முதற் பலன்களில் அப்போ அவரு கூட இருந்தது 12 சீஷர்கள் தான். அப்போ கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், அவருடைய அந்த சீஷர்களுக்காக அவர் பண்ண ஜெபம். ஆக்சுவலாக 12 பேர் மட்டும்தான் முதற் பலன்கள் அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ அவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத அவர் பண்ண ஜெபத்திலே நம்ம கண்டுபிடிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், யோவான் 17:20 வாசிக்கலாம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல், அந்த 12 பேர் நிற்கிறாங்க, அதில் யூதாஸ் வெளியே போயாச்சு. இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அது யார்? அவங்க பேசின வார்த்தையை விசுவாசி வந்து தான் இப்போ நம்ம கடைசி கால பாத அங்கங்களாக இருக்கும். அப்போ நமக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டியிருக்கார். ஏன்னா நாமும் தேவனுடைய பார்வையில் முதற் பலன்கள், அவருடைய சபையாகிய சரீரம். ஓகே, இப்போ இந்த பந்தியில் யார் பங்கு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? யார் தகுதியானவர்கள்? எத்தனை சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? அபாத்திரமாய் புசிக்கக்கூடாது எல்லாம் படிச்சுக்கிறோம். ஆனால் ரசல் பிரதருடைய அந்த ஒரு வியூ என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இதில் யார் தெரியுமா பங்கு கொள்ளலாம்? ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன், யோசனை பண்ண முடியுமான்னு பாருங்கள். அவரோட பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகை செய்யலாம். அதுதான் க்ளூ. வசனம் என்ன சொல்லுதுன்னா, யார் பங்கு கொள்ளலாம் இந்த பந்தியில் அப்படின்னா, யார் அதிகமாக அவமானமும் துன்பமும் படுகிறார்களோ சத்தியத்தின் நிமித்தம். அப்படியே ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? எல்லாரும் அந்தந்த டைமில் அவங்கவுங்க சபையில் கூடி அந்த பந்தி அனுசரிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அது தேவன் எதிர்பார்க்குற மனநிலையா இல்லையாங்கிறது அவர் முடிவு செய்யட்டும். ஆனால் ரசல் பிரதருடைய வியூ என்ன சொல்லுதுன்னா, யார் இதை அனுசரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சபைக்காகவும் அவருடைய சத்தியத்துக்காகவும் அவமானம் துன்பப்படுறாங்க பார்த்தீங்களா, அதிகமான பேர், அவங்க தான் பங்கு கொள்ளணுமா பாருங்க. மத்தேயு 5:11 வாசிக்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, உங்களை, அந்த வார்த்தை பார்த்தீங்களா? இந்த உங்களைங்கிற வார்த்தை புது சிருஷ்டிக்கே பொருந்தும், மற்றதுக்கெல்லாம் பொருந்தா, திரள் கூட்டத்துக்கெல்லாம் பொருந்தா, மனவாட்டிக்கு மட்டும்தான் பொருந்தும் அந்த வார்த்தை. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, என் நிமித்தம், ஏன்னா அவர் தான் அவருடைய சரீரம், பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், திருவிலியம் பைபிள் எப்படி தெரியுமா? இல்லாதது பொல்லாதது எல்லாம் உங்கள் மேலே சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள்ங்கிறார். இப்போ நம்மளை பற்றி யாராவது தவறாக சொன்னான்னு வச்சுங்க, நமக்கு சங்கடமாக இருக்கும் இல்லையா? பொய்யா சொல்கிறாங்க, ஆனால் அதை நிறைய பேர் நம்புகிறாங்க. அப்போ நமக்கு என்ன மனசுக்குள்ளே வரும்? பாருங்கள், எப்படி பொய்யா சொல்கிறாங்களே, அதையும் நம்புகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தவறாக ஒரு மனசோர்வு வரும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது புது சிட்டி புரிஞ்சுக்குமா? என்ன பாருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அடுத்த வசனமே பாருங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்த தீர்க்க தரிசிகளையும் இப்படி தான் பண்ணினாங்க. அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்காக அவமானப்பட்டு கஷ்டப்படுறாங்க பாருங்கள், தொடர்ந்து, அது ரொம்ப முக்கியம், தொடர்ந்து அவமானப்பட்டு கஷ்டப்படுற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பந்தியில் பங்கெடுப்பதற்கு சற்றும் தகுதியானவர்கள். ஏன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவோட அந்த பாடுகளை அனுபவிச்சுட்டே போகிறாங்க, அந்த அவமானங்கள் துன்பங்களை அனுபவிச்சுட்டே போகிறாங்க.
ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல இதைத்தான் 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பவுல் கிளியரா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனசா இருந்தாலே துன்பம் வந்துடும். நடந்துட்டா நிறைய துன்பம் வரும் இல்லையா? அப்போ ஆண்டவரோட இருந்த அந்த 11 சீஷர்களும் சில நேரங்களில் அந்த காலகட்டங்களில் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை கல்விமான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக புரிஞ்சார். அப்புறம் சீஷர்களெல்லாம் பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவன் என்ன வெளிப்படுத்தினாரோ அதை செய்தாங்க. ஆனால் மற்றவர்கள் சொன்னதை காட்டிலும் பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம ஏன் ரொம்ப அதிக முக்கியத்துவப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவுல் கிறிஸ்துவோடையே பழகலை இல்லையா? அப்போ அவர் எப்படி அப்போஸ்தலர் லிஸ்ட்டில் வருவார்? அவர் கூட நடக்கவே இல்லையே. எப்படி வருவார் அப்படின்னா, எப்படி முதல்ல 12 சீஷர்களை இயேசு கிறிஸ்து நேரடியாக போய் அவர்களை அழைச்சாரோ, கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக போத்தான் கூப்பிட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு அந்த நியாயப்பிரமாணம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய திட்டத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விளங்கிட்டதுக்கப்புறம் அவர் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக உருவெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மேலே ஒரு அளவற்ற ஒரு மதிப்பு வந்துச்சான். அதனால தான் கிறிஸ்துவே அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனை அவர் வணங்கிட்டு இருக்கார், அவரை போற்றிட்டு இருக்கார். இப்போ எப்படி போற்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவனை அவர் போற்ற ஆரம்பித்தார். அதுதான் சரியான வழின்னு கண்டுபிடிச்சு இப்போ அவர்கள் அந்த பந்தியை பின்னாடி எப்படி அனுசரித்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பவுல் அதுக்கு ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். இப்போ நாம் இதை எப்படி அனுசரிக்க வேணுங்கிறத அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட பந்தியில் இருந்தாங்க இல்லையா அந்த 11 பேர், பவுலும் அங்கே இருந்த மாதிரியே தன்னை என்ன பண்ணிக்கிறார், மனசில் நினச்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட பந்தியிலேயே தானும் உட்காந்துருக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார்னா இமேஜின் பண்ணிவிட்டு அங்கே நடந்த விஷயத்தை நமக்கு புரிகிற மாதிரி இப்போ என்ன செய்கிறார்னா இப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது எல்லாத்தையும் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. ஆண்டவர் கர்த்தர்ங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நான் பெற்றுக்கொண்டேன். இப்போ பாருங்க கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. வாசிக்கலாம். என்னவெனில் கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. இப்போ டைமிங் கரெக்டான டைமிங் சென்ஸ் கொடுக்குறார் பாருங்க. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில். எப்போ காட்டி கொடுக்கப்பட்டார்? நீசான் மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிற சாயங்காலம், நீசான் மாதம் 13ஆம் தேதி முடிகிற சாயங்காலம், அந்த இரவில் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அங்கே அந்த பந்தி அனுசரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அவர் அண்ணா காய்பா பிலாத்து அரண்மனைகளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. காலையில் அவர் 9 மணிக்கு சிலுவையில் இருந்தாங்கள, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அவர் என்ன சொல்கிறார்? தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. இந்த வசனம் எத்தனை முறை திருப்பி படிச்சிருக்கிறோம். அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்குறார். அப்போ தேவனிடத்தில் நன்றி சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அந்த அப்பத்தை அப்படி கிழிக்கிறார். கிழிச்சு எல்லார் கையிலும் கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னார். அப்போ என்னை நினைவு கூறும்படி. அப்போ இனிமேல் நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நினைவு கூற வேண்டாம், என்னை நினைவு கூறுங்கள். இப்போ கூட சமீப காலங்களில் நம்ம சபை மக்கள் மத்தியில் பஸ்கா வருது, பஸ்காவை அனுசரிக்க போகிறோம் அப்படின்லாம் பேசுகிறது நம்ம வழக்கமாக பார்க்கலாம். பட் அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போனோம்னா ஆக்சுவலாக நம்ம பஸ்காவை அனுசரிக்கிறது இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தான் நினைவு கூறப்படுறது. மெமோரியல் டே. பஸ்கா நிழல் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அதை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். பட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த நினைவு கூறுதலுக்குள்ளே, மரணத்தின் நினைவு கூறுறதுக்குள்ளே வரும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, பஸ்கான்னு நம்ம அடிக்கடி சொல்லும் பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இங்கே அப்படி வரக்கூடாது. இங்கே அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியே இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அவர் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் நிழலாக இப்போ நமக்கு அடிக்கப்பட்டார். ஸோ அது நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்போது இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அடுத்தது பாருங்கள். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து,
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. பாருங்க என்ன சொல்றாரு, இது என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய ஒரு புது உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னார். இதை பெயர் கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போ பொருளாக நீங்கள் பானம் பண்ணுறீங்களோ அப்போ நினைவு கூறுங்கன்னு சொல்லும்போது மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் முக்கியமான நாட்களில் அப்படி அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எப்போ தான் நினைவு கூறணும்? அவர் எப்போ மரித்தாரோ அதை தான் எபிரேயருக்கு அவர் எழுதும்போது வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறதுன்னு எழுதிட்டார். அந்த வசனமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுதலை நாள் எப்போ செய்யணும்? அவர் மரித்த நாளில் தான் நம்ம அதை செய்யணும். அப்போ இதை செய்யும் பொழுது இது என்னுடைய ரத்தம், இது ஒரு புது உடன்படிக்கையாக இருக்கிறதுன்னார். அது என்ன அப்படின்னா, ஒரு புதிய அரேஞ்ச்மெண்ட்டை இனி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய ரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாமே இனிமேல் நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னா. புரியுதுன்னா? அப்போது அது வரைக்கும் அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு இருந்தாங்க. நீசான் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த வருஷம் அவர்கள் பஸ்கா ஆட்டை அடிக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக தன்னுடைய சரீரத்தை கிழிச்சிருக்கார், தன்னுடைய இரத்தத்தை கொடுத்துருக்கார். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு நினைக்கக்கூடிய அந்த ஒரு காலம். அடுத்தது நம்ம கவனிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11:26 பாருங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் எப்பப்போவெல்லாம் இந்த பந்தி அனுசரிக்கிறீங்களோ அப்போ அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். யாருக்கு தெரிவிக்கிறோம்? அது வேணும் இல்லையா? இப்போ நம்மெல்லாம் சபை கூடி வந்திருக்கோம், ஒரு பந்தியில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை தான் நம்ம நினைவு கூற போகிறோன்னு தெரியும். எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் தெரியும், கான்செப்ட் கருத்து தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன தெரிவிக்க வேண்டியது இருக்குது? அவருடைய மரணத்தை யாருக்கிட்ட தெரிவிக்கணும்? இப்போ நான் இன்னொரு சகோதரி தெரிவிக்க வேண்டியதில்லை, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கவனிக்கிறீங்களா? அப்போ இங்கே பவுல் என்னமோ சொல்ல வர்றார், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்களா? எந்த அடிப்படையில் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீங்க? யாருக்கு தெரிவிக்கிறீங்க அவருடைய மரணத்தை என்று சொல்லி கவனிக்கும் பொழுது நமக்கு தாங்க தெரிவிக்கிறோமா? ஆனால் எப்படி தெரிவிக்கணும் தெரியுமா? இதைய சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இதை கொஞ்சம் கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை கொஞ்சம் ரிவர்ஸில் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின்னால் இருந்து, அதாவது 2வது வசனத்தை கொஞ்சம் முன்னாடி படிக்கலாம். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? முதல் அப்பம் தானே கொடுத்தார். அடுத்தது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறதல்லவான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதை புரிஞ்சுக்கணும், புரியவே புரியாது. இதை யார் புரிஞ்சுக்கிறார்களோ அவர்கள் பவுல் சொன்ன கருத்துக்கு தங்களுக்கு உடன்படுகிறார்கள். அந்த மரணத்தை தெரிவிக்கிறாங்களாம். எப்படி தெரியுமா கிறிஸ்துவுடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கணும்? அவருடைய பாருங்க, நாம் பிற்கிற அப்பம், அங்கே கிறிஸ்து அங்கே பிட்டு கொடுத்தார் இல்லையா? இப்போ யாருக்கு பிற்க போகிறோம்? நாம தான் ஒரு அப்பம் பிற்கிறோம். இந்த பிற்கிற அப்பம் பாருங்க கிறிஸ்துவுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான் கிறிஸ்துவுடைய சரீரம் மாதிரி. இப்போ அதை பிற்கும்போது இப்போ எல்லாம் பிச்சு ஒவ்வொரு பீஸ் நமக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? இப்போ அந்த ஒரே பீஸ் நம்முடைய உடம்பு எல்லாத்துக்குள்ளே போயாச்சு. அப்போ நம்மளாம் யாருங்க? நம்மளாம் யார்? ஒரே சரீரம். அந்த எண்ணம் இருக்கா? அந்த ஒரே சரீரம்ங்கிற எண்ணம் இருந்தால் நமக்குள்ள பிரிவினை சிந்தனை வருமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லலாம், தவறாக சொல்கிறது, ஒருத்தருக்கு தீங்கு செய்கிறது, இதெல்லாம் வருமா? ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்துக்கு தீங்கு செய்யுமா? ஆனால் இங்கே ரொம்ப விமர்சையாக நிறைய நடக்குது. அப்போது வெறும் பந்தியாக தான் சில பேர் அனுசரிக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால தான் சொன்னார், கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் நம்ம பானம் பண்ண முடியாது. கவனிக்கிறீங்களா? அப்போது நம்ம எல்லாரும் முதல்ல கிறிஸ்து எதிர்பார்த்த அந்த ஒற்றுமை, அன்பு, அந்த இணக்கத்துக்குள்ளே வரணும் ஃபஸ்ட்டு. அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம் இந்த பூமியில்
செலுத்தக்கூடிய தேவனுக்கு பிரியமான பலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பலியில் ஐக்கியமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து செய்த மாதிரி பலிதான் நீங்களும் செய்யணும்னு உங்களுக்கு புரியுதா? அதுதான் என்னுடைய அர்த்தம். அவர் எப்படி பலி செலுத்தினாரோ, தம்முடைய காலம், நேரம், பணம், சிரமம் இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய சுயநலத்துக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம். நம்முடைய சுயநலத்துக்காக நம்முடைய நேரத்தையெல்லாம் செலவு பண்ணுறோம். கவனிக்கிறீங்களா? அப்போ யாரெல்லாம் இதை புரிஞ்சு கொள்கிறாங்களோ அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, நம்ம இந்த பிறவி எடுத்ததே தேவன் நமக்கு என்ன நோக்கத்துக்காக இந்த பிறவியை கொடுத்தாரோ அந்த பிறவியின் நோக்கத்தை நம்ம அனுசரிக்கணும். அப்போது நம்முடைய பலியும் கிறிஸ்துவோடைய பலியும் என்ன ஆகணும்பா? ஒன்று சேரணும். அந்த ஒன்று சேரணுங்கிற அடையாளம் தாங்க அந்த ஒரு அப்பத்தை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அப்போ அவருடைய சரீரம் நமக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? அப்போ நம்ம எப்படி ஆக்ட் பண்ணோம்? அவருடைய சரீரம் மாதிரி ஆக்ட் பண்ணோம். கவனிக்கிறீங்களா? அதே தான் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறதில்ல. நம்முடைய தியாகங்கள் கிறிஸ்துவுடைய தியாகங்களோடு சேரணும். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்து தியாகம் பண்ணின மாதிரி இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் தியாகம் பண்ண வேணும். நான் இதை செய்கிற ஆண்டவரே அப்படின்ட்டு வரோம் இல்லையா? அதை அந்த உத்தரவாதத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கொடுக்கிற விதம் தான் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றது. இது யாருக்கு புரியுதோ புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் அடுத்த வசனம் சொல்லும்போது, அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் இப்போ என்ன ஆகிட்டோம்? ஒரே சரீரமாயிட்டோம். கவனிக்கிறீங்களா? அதைத்தான் இப்போ கிறிஸ்துவோட ஐக்கியமாயிட்டோம். நம்மெல்லாம் ஒரே சரீரம். இதைத்தான் பவுல் எழுதும்போது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட என்ன செய்யலாமா? ஆளுகை செய்யலாம். இப்போ ஏற்கனவே சொன்னாலே ஒரு ரெண்டு கருத்தை வலியுறுத்துறது தான் இந்த சாப்டர், புது சிருஷ்டியின் பஸ்கா. இந்த சாப்டர் ரெண்டு கருத்தை தான் வலியுறுத்துது. அந்த கருத்துக்கு தான் இப்போ வரலாம். இதில் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பந்தியை அனுசரிக்கும் போது கவனிச்சிங்கன்னா, அந்த ஒரே அப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எல்லாருடைய உடம்புக்குள்ளே போயிடுது. அப்போது ஒரே சரீரம் எல்லாத்துக்குள்ளே போயிடுச்சு இல்லையா? அப்போ அது எதை குறிக்குது? நம்மளாம் ஒரே சரீரம். அதே மாதிரி திராட்சரசம் அது கிறிஸ்துவுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அதை நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது இப்போ எல்லாருக்குள்ளே அந்த போகும்போது கிறிஸ்துவுடைய ரத்தம் என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்குள்ளேயும் போயிடும். ஸோ இது எதற்கு அடையாளமாக இருக்குது? நம்ம என்ன ஒரு காரியத்தை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறோமா, அவருடைய மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தெரிவிக்கிறோம் அப்படின்னா, கவனிக்கிறீங்களா? என்ன சொல்ல வரோம்? ஆண்டவரே, இதோ உம்முடைய சரீரத்தில் நானும் பங்கடைகிறேன், புரியுதுங்களா? நானும் பங்கடைகிறேன் என்கிற உத்தரவாதத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்குற விதமாக தான் அந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுறோமா? சாப்பிட்றோம். அடுத்தது, ஆண்டவரே உம்முடைய தியாகத்தில் நானும் பங்கடைகிறேன், உம்முடைய தியாகத்தில் நானும் அதை செய்ய போகிறேன். அந்த புரியுதுங்களா? அதை செய்கிறேங்கிறத அந்த உத்தரவாதத்தை தேவனுக்கு நம்ம சொல்கிறது தான் அந்த திராட்சரசத்தை எடுத்து சாப்பிட்றது. ரெண்டையும் செய்துட்டோம்னா தேவன் இதே பந்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுக்குறார். கொஞ்சம் கவனிங்க அன்புக்குரிய சகோதர சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கோம்? எல்லாருமே பரிசுத்தவான்களா? நிறைய பேசுகிறோம், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் அவருடைய சிந்தனைக்கு உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியுங்க யார் நீதிமான், யார் பரிசுத்தவான். பவுல் என்ன சொன்னார்? பிரதான பாவிகள், நான் பிரதான பாவி சொன்னார் இல்லையா? அப்போது இந்த பூமியில் நம் பரிசுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நீதிமான்கள், அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தவான்கள்ங்கிறது தேவன் முடிவு செய்வார். நமக்கே தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்மெல்லாம் பரிசுத்தவானா இல்லையான்னு, நீதிமான்களா இல்லையான்னு. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துவுடைய பரிசுத்த பந்தியில் இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட நெருங்கி நிற்கும்போது நொறுங்குண்ட இருதயத்தோட நம்முடைய மனசாட்சி நம்மளை என்ன சொல்லும்? குத்துமா, ஐயோ இந்த வருஷமும் நான் நிறையா தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டேனே, நிறையா பாவங்கள் பண்ணிட்டேன், எவ்வளோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டேனே, நான் எப்படி அடுத்து அந்த கிறிஸ்துவுடைய அந்த சரீரமாக அங்கமாக முடியும் என்கிற ஒரு குற்ற உணர்வோடு அங்கே நின்றுட்டு தேவனுடைய சரீரத்தில் பாருங்கள், அவர் நம்முடைய அழைப்பை மறுபடியும் ரினியூவல் பண்ணுறதுக்காக நம்ம வரும் பொழுது
மறுபடியும் நம்முடைய மனசை மாற்றிட்டு அந்த உத்தரவாதத்தை தேவனுக்கு கொடுக்குறோம் இல்லையா? உம்முடைய சரீரமாக மாறுவதற்கு நான் பிரயத்தனப்படுறேன் ஆண்டவரே, அதற்கு ஆதாரமாக நான் அதை எடுத்து சாப்பிட்றேன், அந்த பரிசுத்தமாகிறதுக்கு நான் தயாராகிறேன், நான் என்னை முழுமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு விதம் தான் அதை எடுத்து சாப்பிடுறது. அப்படி சாப்பிடும் பொழுது தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறார் தெரியுமா? என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு இன்னொரு வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற உத்தரவாதம் தான் அந்த அப்பத்தின் மூலம் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுது. இது முதல் பார்ட். இதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள், இந்த திராட்சரசம் ரத்தம் இருக்கு இல்லையா, அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. வெறும் மரணத்தை நினைவு கூறுறோம் சொல்லக்கூடாது. மரணத்தை நினைவு கூறுதல் என்பது இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? நம்ம மேலும் பாவம் செஞ்சுட்டு அழிஞ்சு போகிறதுக்கா? இல்லை. ஆனால் நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் வளருது இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் பல நேரங்களில் நம்ம சத்தியத்தில் நடக்கும்போது சில தவறுகள் ஏற்படுது, தடங்கல்கள் ஏற்படுது, தடுக்கல்களை விழுகிறோம். அப்படி விழுகும்போது சில நேரத்தில் தொடர்ந்து தேவனுக்கென்று வாழ முடியாத சூழ்நிலைக்கு வரும் பொழுது நம்ம பாவத்துக்குள்ளே போய் அந்த குற்ற உணர்வு சில நேரத்தில் நிறைய பேர் சபைக்கே வர்றதில்லைங்க. அந்த குற்ற உணர்வில் நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, ஊழியமே செய்யறதில்லை. அது அப்படியே கொஞ்ச நாள் கழித்து உலக பிரகாரமாக போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு நினைவு கூறுதல் வரும்போது அந்த குற்ற உணர்வு நமக்குள்ளே நாம் செய்யக்கூடிய தவறுகளை தேவனுக்கு முன்பாக வச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வச்சு நம்மை தாழ்த்தும் போது, கவனிக்கிறீங்களா, இந்த ரத்தத்தை எடுத்து சாப்பிடும்போது ரத்தம் எதற்கு அடையாளம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. படிக்கிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்ல வரார்? இப்படி நம்ம மனப்பூர்வமாக அந்த பந்தியில் பங்கெடுக்கும் போது நான் திரும்பவும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்பதனுடைய உத்தரவாதம் தான் அந்த ரத்தம் மாறி இருக்கக்கூடிய திராட்சை ரத்தத்தை சாப்பிட்றது. இந்த 2 உத்தரவாதங்களை தேவன் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? ஆறுதல். புரியுதுங்களா? நிறைய டைம் தவறுறோம், நிறைய தவறி போகிறோம். அப்படி தவறும்போது அந்த தவறுதலுக்குள்ளேயே நம்ம தொடர்ந்து நீடிச்சிருந்தோம்னா அது 2ஆம் மரணம் வரைக்கும் போயிடும். அப்படி என்னுடைய பிள்ளைகள் போயிடக்கூடாது, முதற் பிறந்த குழந்தைகள் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய மனசாட்சியை தட்டி எழுப்புறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம் நமக்கு முன்பாக வைக்கப்படுது. அவர் பட்ட பாடுகளை சிந்திக்கிறோம் இல்லையா? அவர் அடித்த அந்த ஒவ்வொரு அடிகளும், வாங்கின அடிகளும், அவர் அனுபவித்த ஒவ்வொரு வழிகளும் அவருடைய சரீரத்தில் அனுபவித்தார். அந்த சரீரத்தில் ஏன் அனுபவிச்சார்னா அவருடைய சரீரமாகிய சபைக்காக, தனக்கு முன்பாக பிழையற்ற சபையாக நிற்கணும். அப்போது தான் செத்து தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். அப்படிங்கிற போது அவருடைய அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அந்த மனசாட்சி தட்டி எழுப்பப்படணும். அதனுடைய அந்த வருஷத்துக்கு ஒரு முறை தேவன் நம்ம கொடுக்குறார் இல்லையா? இப்போ நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிறதுக்கு நான் வாஞ்சியாக இருக்கேன், உம்முடைய தியாகத்தில் பங்கு கொள்றதுக்கு நான் வாஞ்சியாக இருக்கேன். இது அடையாளம் தான் அப்பமும் திராட்சரசம் நம்ம சாப்பிட்டு அந்த உத்தரவாதத்தை தேவனுக்கு கொடுக்குறோம். அதற்கு பதிலாக தேவன் நமக்கு கொடுக்குற உத்தரவாதம் அவருடைய சரீர அங்கமாக மாறுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இன்னொரு வருஷம் கூட்டி கொடுக்குறார். நாம் கடந்த காலங்களில் செய்த பாவத்தை அப்போவே என்ன செய்கிறார்? கிறிஸ்துவின் ரத்தம். அவர் என்ன சொல்கிறார்? இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் உன்னை மன்னிக்கிறதுக்கு என்னுடைய ரத்தம் தயாராக இருக்கு, நான் தயாராக இருக்கேன். அதுக்கு நான் செத்து போயிட்டா மறுபடியும் என்னால் சாக முடியாது. அதனால் நான் செத்து போய் ஏற்கனவே மிச்சம் வச்சுருக்கிற ரத்தத்தை உனக்கு முன்னாடி வைக்கிறேன். நீ நல்ல மனசாட்சியோடவளாக இருந்தால் அந்த பாவ மன்னிப்பு அதில் வாங்கிட்டு நீ அடுத்த வருஷம் நீ இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளே போ என்கிற ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதரர், இந்த 2 பாயிண்ட் தான் இந்த சாப்டரில் இருக்கிற முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக நிறைய அவர் பேசுகிறார். இந்த பூமியில் அந்த ஈஸ்டர் எப்படி வந்தது, இந்த பஸ்காவுடைய நிழல், அந்த ஆசரிக்கிற அந்த மாத கணக்கினுடைய விஷயம், அதெல்லாம் நமக்கெல்லாம் இப்போல்லாம் அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எதை விட்டுருவோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவன் சொல்ல வர்றாரு அதை விட்டுருவோம். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இந்த பங்கு கொள்ளுதல்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதனுடைய தாற்பயம் என்னென்னா கம்யூனியன் சொல்லுவாங்க. கம்யூனியன்கிற வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா காமன் யூனியன் அர்த்தம். காமன் யூனியன்னா எல்லாரும் ஒன்றா சேர்றது. அப்போ எல்லோரும் ஒன்றா சேரும் பொழுது அங்கே என்ன அந்த கருத்து பரிமாறப்படுதுன்னா என்னுடைய பாவங்களுக்காகங்கிறது வராது. அதனால தான் அங்கே பவுல் என்ன எழுதினார்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக. அப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கையே சபையோடு இணைந்து ஒன்றாக ஒரே சரீரமாக தான் நம்ம வாழ்க்கையை வாழறோம்.
புரியுதுனா? நமக்கு என்ன சொல்லலாம், நம்முடைய சொந்த பந்தமே நம்முடைய சபை தான். உலக பிரகாரமான சொந்த பந்தம் நமக்கு சபை அல்ல. நம்ம அப்படி போயிட்டோம்னா நம்ம எந்த மாதிரி போயிடணும், அவிசுவாசிகளோட விசுவாசிகளுக்கு பங்கேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது. ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். நீங்கள் அதை நடுவில் இருந்து பிரிஞ்சு வந்தீங்கன்னா தான் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். இது பெயர் சபையினுடைய ஜனங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் இல்லையா? அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதீங்கன்னார். மறுபடியும் போய் தொட்டோம்னா என்ன ஆகும்? அசுத்தம்னா தெரியும் இல்லையா? அவருடைய தவறான போதங்கள், சடங்கு, சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ம போய் திரும்பவும் தொட்டோம்னா நம்ம மேலும் மேலும் அசுத்தமாயிடுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை உணரணும். அதை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் தேவன்கிட்ட போகிறதுக்கான சகல ஏற்பாடுகளை பண்ணணும். பண்ணினா தப்பிச்சோம். இல்லை நான் செய்தது கரெக்டுன்னு எங்காவது சொல்லிட்டோம்னா தேவன் அந்த மேட்டிமைக்குரிய தண்டனை என்ன சொல்லிடுவார்? கண்ணு முன்னாடி நமக்கு முன்னாடி வச்சுருவார். நம்மெல்லாம் தேவனிடத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது ரொம்ப ரொம்ப எச்சரிப்பான பாடங்கள். நமக்கு இது நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கக்கூடிய பாடங்கள். அப்படின்னா இந்த ஒரு பரிசுத்த பந்தியில் இந்த உத்தரவாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது 2 விஷயம் நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை தருமா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம். ஞானஸ்தானம் எடுத்து செஞ்ச வேலையை அப்போ இருந்த உற்சாகம் இப்போ இருக்கான்னு பாருங்கள். அப்போ செய்த வேலை இப்போ செய்கிறோமான்னு பாருங்கள். நிறைய பேர் கம்ப்ளீட்டாக இல்லை. ஒரு சிலரை தவிர விரல் விட்டு எண்ணிடலாம். ஞானஸ்தானம் எடுத்த காலத்திலிருந்து எவ்வளோ வருஷமாக தெரியாது, அந்த வருஷங்கள் வரைக்கும் தொடர்ந்து அவமானம், துன்பம், கஷ்டம். ஆனால் அது ஊழியம் மட்டும் நிற்கவே நிற்காது. ஊழியம் என்ன ஆகிட்டுருக்கும்? தொடர்ந்து போயிட்டுருக்கும். அவமானத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஊழியம் போயிட்டுருக்கும். அது ஒன்றே போதும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அங்கீகரிக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். அப்படி குறை பேசுகிறவங்களாம் ஒருத்தர் ஊழியமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ அப்படி ஒரு வேளை ஒருத்தர் இருந்தால் கூட அவர்கள் ஒரு சில நேரத்தில் கூடிய மனசை தேவனுக்கு நேராக மாற்றிட்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பந்தி அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஏற்கனவே தாங்கள் செய்த அர்ப்பணிப்பை நம்ம மேலும் உறுதி பண்ணலாமா? புரியுதுங்களா? மேலும் உறுதி செய்யலாம். அடுத்தது, ஏற்கனவே தாங்கள் செய்த அர்ப்பணிப்பை புதுப்பிச்சுக்கலாம். சரி, இத்தனை நாள் இருந்து பரவாயில்ல விட்டுலாம். இனி அடுத்தது என்ன பண்ணலாம்? தேவனுக்கென்று ஊழியம் செய்யலாம் என்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே வந்துடலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து தன்னுடைய சபையை ஆரம்பிக்கும் போது ரசல் பிரதர் ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறார். இந்த சுவிசேஷ யுகம் முழுவதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்கு பயன்படுத்துகிறார்னா, அவருடைய திருச்சபை கிறிஸ்துவாக மாறுவதற்கு. ஒரு டோட்டல் சபையும் கிறிஸ்துவாக மாறுவதற்கு. அப்படி கிறிஸ்துவாக மாறுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எக்கச்சக்கமான அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பட வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேணும், இந்த அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. பவுல் ரோமருக்கு எழுதும்போது ஒரு வார்த்தை எழுதுகிறார், கவனிக்கலாம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் எல்லாம். ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் சில பாடுகளை இங்கே படும்போது அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் அதே சமயத்தில் தேவனிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றால் மட்டும்தான் அடுத்த வரக்கூடிய வருஷங்களில் தேவனுக்குன்னு நம்ம ஊழியமே செய்ய முடியும். அப்போது எந்த வகையில் பாவ மன்னிப்பு தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார்? அவர் பாவ மன்னிப்பு கொடுக்கறது எந்த பேசிஸில் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம சொல்ல போகிறது ரசல் பிரதருடைய கான்செப்ட் தான் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. நம்ம பூமியில் வந்துட்டோம், பிறந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஊழியம் பண்ணிகிட்ருக்குறோம், ஊழியம் பண்ணாமையும் இருக்கிறோம், சில நேரத்தில் தீமை செய்கிறோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி வச்சுங்க. ஆனால் ஒரு டைம் வரும்போது தேவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காராம். அது எந்த பாயிண்டில் இதை கண்டுபிடிக்கணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கணுமா. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்டாரா இல்லையா? கொலைகாரனாக இருந்தார், ஆனால் மன்னிப்பை வாங்கிட்டார். எந்த அடிப்படையில் அவர் மன்னிப்பு வாங்கினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். எந்த கிறிஸ்தவர்களை அவர் துன்பப்படுத்தி கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க, ஒரு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் அவ்வளோ துன்பப்படுத்தினாரோ, அதே பவுல் சத்தியத்திற்குள்ளே வந்த பிறகு
அதே ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். புரியுதுங்களா? தன்னுடைய எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போ என்ன பண்ணிட்டார்னா, எந்த அளவுக்கு ஜனங்கள் மேலே வெறுத்தாரோ அதுக்கு ஈக்குவலாக ஜனங்கள் மேலே, அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் மேலே அவர் அன்பு செலுத்த ஆரம்பித்தாராம். கவனிக்கிறீங்களா? கம்ப்ளீட்டாக தன்னுடைய அன்பை முழுவதும் தன்னுடைய திருச்சபையின் மேலே செலுத்த ஆரம்பித்தார். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, என்றைக்கு நாம் சகோதரர் மத்தியில் உண்மையான அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போது நாம் செய்த பாவங்களை எல்லாமே தேவன் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காராம். இது என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் பாருங்கள். அப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கக்கூடாதுன்னா, அப்போ இன்றைக்கி பவுல் நிறைய ஊழியம் செஞ்சுட்டார்னா நிறைய தப்பு பண்ணிட்டார்னு அர்த்தமா? நிறைய தப்பு பண்ணிட்டார். அதனால தான் அவர் நிறையா, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் செய்த பாவத்தை இந்த நன்மை செஞ்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இது அந்த அடிப்படை அல்ல. மனப்பூர்வமாக தேவனை நிமித்தம், அவருடைய சத்தியத்தை நிமித்தம் சகோதர சகோதரி நேசிக்கக்கூடிய அன்பு. அந்த அன்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா யாருக்கு தீமை செய்ய மாட்டோம் இல்லையா? தீமை செய்யாத போது அந்த மனநிலை, ஒருவேளை நம்ம ஏற்கனவே தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய மன்னிப்பை நம்ம பெற்றுக் கொடுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளணும், அன்பு செலுத்தணும். அந்த அன்பில் எப்படி இருக்கணும்? உண்மையான அன்பு இருக்கணும். அதில் ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்கும். உண்மையான அன்பு இருக்கா, கட்டாயமாக கடிந்து கொள்ளுதல் இருக்கும். நேர்கொண்ட பார்வை இருக்கும். புரியுதுங்களா? அதில் மாய்மாலம் இருக்காது, பொய் இருக்காது. உண்மையான அன்புக்குள்ளே என்ன இருக்காது? பொய்யெல்லாம் இருக்காது, மாய்மாலம் இருக்காது. இங்கே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறதெல்லாம் இருக்காது. நேருக்கு நேர், எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பவுல் மேற்கொண்டார். இதை யோவான் எழுதும்போது நம்ம சொன்ன கான்செப்ட் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 1 யோவான் 3:14 வாசிக்கலாம். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ சொன்ன கான்செப்ட் கரெக்டாக வருது பாருங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்தோம்னா எதை விட்டே வெளியே வந்துருமா? மரணத்தை விட்டு. அப்போ மரணம் எப்படி வந்துச்சு? பாவம் செய்கிறதால மரணம் வருது. அப்போ சகோதரத்தில் அன்பு கூறும் பொழுது இந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம், அந்த மரணத்தை விட்டு நம்ம வெளியே வரலாம். அப்போ தேவனுடைய பார்வையில் என்ன சொல்கிறார்? அந்த வெறுப்பு இந்த பக்கம் அன்பு. வெறுப்பை கம்ப்ளீட்டாக உள் வாங்கிட்டு அன்பை வெளியே விடணும். அப்போ அன்பை வெளியே விடும்போது ஏற்கனவே நம்ம செய்த பாவங்கள் தேவன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் நம்ம காட்டக்கூடிய அன்பின் நிமித்தமாக அந்த பாவங்கள் எல்லாம் மறையுமா? இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி நம்ம சகோதரத்தில் அன்பு செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் வேணும். ரசல் பத்ரர் சொல்கிறார். என்ன கேரக்டர் தெரியுங்களா? இப்போ நம்ம சரீரம் இருக்கு. இப்போ இந்த சரீரத்தில் ஒரு அடிபட்டுச்சுன்னா இங்கே வலிக்குது, அந்த வலி தலைக்கு போகுது, அதுக்கு மற்ற சரீரங்கள் எல்லாம் உதவி செய்யுது. ஆனால் அது ஆறுற வரைக்கும் மற்ற சரீரம் பொறுமையாக தான் இருக்கு. தனியாக ஒரு கை தனியாக போயிடுதா? இல்லையே. அப்போ அது எதை குறிக்குதுன்னா, ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணுமா? சகோதரிகள் மத்தியில் ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். இது தாங்க வரமாட்டேங்குது. கவனிக்கிறீங்களா? அந்த சகிப்புத்தன்மையினுடைய அடையாளம் என்ன? இப்போ 2 பேர் பேசுகிறாங்க. 2 பேர் பேசும்பொழுது ஒருத்தர் இன்னொருத்தர் குற்றஞ்சாட்டி பேசுகிறார். அந்த குற்றஞ்சாட்டி யார் மேலே பேசுகிறாரோ அவருக்கு முதல் சகிப்புத்தன்மை இருக்கணும். அப்புறம் அவர் மேலே பேசுகிறார், இவருக்கு ஒரு சகிப்புத்தன்மை. இந்த 2 பேருமே சகிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றங்களை பரிமாறிட்டு வரும்போது அங்கே ஒரு சமாதானம் ஏற்படும். இங்கே என்ன நடக்குது? ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே குற்றம் சொல்லும்போது இவருக்கு சகிப்புத்தன்மை இல்லை, இவர் கத்துறார். உடனே அவர் மேலே குற்றம் சொல்லும்போது அவருக்கு சகிப்புத்தன்மை இல்லை, அவர் கத்துறார். இது என்ன ஆகும்? மேலும் மேலும் பாவத்தை தான் வெளிப்படுத்துமே ஒழிய எந்த வகையிலையும் அன்பை வெளிப்படுத்தாத அன்புக்குரிய சகோதர சகோதரி. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவை. ஒரு சகோதரத்தில் அன்பு கூறணும்னா அவர்கள் மேலே ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷமும், கவனிக்கிறீங்களா? ரசல் பிரதர் சொல்லக்கூடிய கருத்து பாரு. 3 வருஷமும் அந்த சீஷர்களுக்காக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் செலவு பண்ணாராம். இப்போ நம்ம கடைசி நிமிஷத்தில் தான் அதை நிழல் காமிக்கிறார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? ஆனால் ரசல் பிரதருடைய கருத்து என்னென்னா, 3 வருஷமே அவர் தன்னுடைய சரீரத்தையும் கொடுத்துருக்கார், தன்னுடைய ரத்தத்தையும் கொடுத்துருக்கார். அதை நினைவு கூறுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கன்னா, உங்கள் மேலே என்ன அன்பு வச்சுருந்தா நான் என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அப்படியா, ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போகிறதில்ல. நான் எதற்காக இதை செய்தேன்? நீங்கள் மேலும் பரிசுத்தமாக இருக்கு. அப்போ அவர் மேலே காட்டக்கூடிய அன்பினுடைய அடையாளம் என்ன? அதை வாங்கி சாப்பிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்? மனசாட்சி தான் எல்லாம் முக்கியம். கவனிக்கிறீங்களா?
அதனால தான் அடிக்கடி இந்த பந்தியை அனுசரிக்கும் போது சொல்கிறது, இந்த அப்பம் எடுத்து பிற்கும்போது இது இயேசு கிறிஸ்து அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த அப்பம் இயேசு கிறிஸ்து அல்ல. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அதை பிற்கும்போது இப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிய சரீரம் பிற்கப்பட்டது ஞாபகத்துக்கு வரணும். அங்கே கிறிஸ்து தான் ஞாபகத்துக்கு வரணும், முடியாது அப்பம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு சரீரம் கிழிக்கப்படும் போது அந்த ரத்தம் ஒழுகும் இல்லையா, அப்போ அந்த திராட்சை ரசம் சாப்பிடும்போது இது பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம்ங்கிறது எதை குறிக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தியாகம், கிறிஸ்துவுடைய தியாகம் தான் அங்கே ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா. அப்போது இது பெயர் சபையில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது திருப்பலின்னு சொல்லுவாங்க ரோமன் கேத்தலிக்கில். அது நமக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ரோமன் கேத்தலிக் சாமியார் ஹோக்கஸ் கடம் கார்பஸ் மியம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்தை எடுத்து வச்சுட்டாருன்னா அது உடனே கிறிஸ்துவம் மாறிடுமா. அதுதான் கிறிஸ்து. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாவம் மன்னிப்புக்கு அதை சாப்பிட்டு மறுபடியும் பாவம் பண்ண போயிடுவான். ஸோ இந்த மாதிரி சில அருவருப்புகளை செய்ததுனால தான் தானியேல் தீர்க்கதரிசி எல்லாம் எழுதினாங்க, பாழாக்கும் அருவருப்புன்னு எழுதினாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எழுதினார் இல்லையா, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. தானியேல் எங்கே இருக்குது? 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம், அதிலேயே 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் கூட நம்ம படிக்கலாம். அந்த கருத்துக்கள் அடங்கிய வசனம் படிக்கலாம். ஸோ இந்த அருவருப்புகள் எல்லாம் ஆர்சியில் கொண்டு வந்ததுனால இப்போ கிறிஸ்துவுடைய மரணத்தினுடைய தார்ப்பரியமே எல்லாத்துக்கும் மறந்துடுச்சு. அப்போது 1552ஆம் வருஷம் முதல் முறையாக ஆங்கிலிக்கன் சர்ச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த திருப்பலிங்கிற வார்த்தையை முதல்ல எடுத்தாங்க. ரொம்ப நாளாக ஆர்சியில் அதை தான் வச்சுட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு இதை அவங்க புரிஞ்சு கொண்டு அதை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பம் பிட்குதல்ங்கிற போது என்ன நினச்சிட்டாங்கன்னா பைபிளில் அப்பம் பிட்குதல்னு வசனம் வரும். அப்போ எப்பப்பெல்லாம் அப்பம் விட்டார்களோ அப்போல்லாம் அவங்க இந்த பலி அனுசரித்தாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை. நல்லா கவனிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் இருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தங்கியிருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் அப்படின்ற. அப்போ வீடுகள் தோறும் அப்பம் விட்டுருக்காங்க. அதுலேயே 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் படிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெயர் கிறிஸ்தவர்கள் அப்போ எப்பப்பெல்லாம் கூடுறாங்களோ அப்பப்பெல்லாம் இந்த பந்தியை அனுசரித்தாங்கன்னு. ஆக்சுவலாக அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்பம் பிட்குதல் மட்டும்தான் இருக்கும், திராட்சரசம் பரிமாறினாங்கன்னு இருக்காது. ஆக்சுவலாக அதுவும் நடக்கலை. இதைத்தான் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, அவர்கள் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு போகும்போது அன்றைக்கி நமக்கு சாப்பாடு, இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு ரசம் சாப்பிடுவோம், அன்றைக்கெல்லாம் அப்பம் தான். அதனால் அவர்கள் சாப்பிட்றதை எப்படி சொல்லுவாங்க, அப்பம் பிட்குதல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பிரேக்கிங் த பிரெட், பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறோமா இல்லையா. நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங் சாப்பிடாமல் இருக்கிறோம், அதை பிரேக் பண்ணுறோம், இட்லி சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக்கிங் த பிரெட்னா அவர்கள் அப்பம் விட்டார்கள்னா சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம். அங்கே திராட்சரசமெல்லாம் பரிமாறப்படல. இதை ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த புரியுதுங்களா. அப்போது அப்பம் விற்குதல்னு சொன்னாலே அது திராட்சரசம் பரிமாறப்பட்டதுனால அர்த்தம் அல்ல. அது வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரண நாளில், அந்த மரணத்தின் நினைவு கூறுதல் நாளில் அந்த அப்பத்தையும் அந்த திராட்சரசையும் பரிமாறு. இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம், பழங்காலத்தில் அன்புக்குரிய சகோதரர் சொல்கிறது ஒரு 35 வருஷங்களுக்கு முன்னாலெல்லாம் நம்முடைய வேதமான ஒரு சபை, ரொம்ப ஒரே சபை தான், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சபை தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்வென்ஷன் நடக்கும். கன்வென்ஷனில் ஒரு 150 பேர் தான் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவ்வளோதான் இருப்பாங்க. அப்படி நம்ம அதில் பார்த்துருக்கோம். அப்படி நடக்கும்போது கன்வென்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பெரிய அப்பம் செஞ்சு கொண்டு எல்லாம் முன்னாடி வைப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு போவான். இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, இப்போ நம்ம பிரிஞ்சு போகிறோம், அடுத்த வருஷம் நம்ம எப்போ கூடுவோம்னு தெரியாது. அப்படி கூடுற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரே சரீரம்ங்கிறத நம்ம மனசில் நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுடைய அடையாளமாக அதை செய்வாங்க. இப்போல்லாம் அதை செய்கிறதில்ல. ஏன்? இப்போ நம்மளாம் ஒரு சரீரமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அது நல்ல ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்தாங்க. பட் இப்போ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் நிறைய சபைகள் பிரிஞ்சிடுச்சு. அது பிரிஞ்சு அதாவது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செய்கிறாங்க. அதுக்கு தேவன் எப்படி செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்பம் விற்குதுங்கிற அர்த்தம் இது தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பந்தி என்பது இது வேறு. அது முற்றிலும் ஒரு அப்பம், ஒரு திராட்சரம் ரசம் என்கிற பொருளை அடிப்படையாக கொண்ட பந்தி அல்ல அது. புரியுதுங்களா. அந்த அப்பம்ங்கிறது என்ன அடையாளம்
திராட்சரசம்ங்கிறது என்ன அடையாளம் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய பண்டிகை அது. அப்போ இதெல்லாம் மனசாட்சியில் தான் இந்த மாற்றங்கள் நடக்கணுமே ஒழிய அது வெறும் பொருள் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்பத்தை எடுத்து பிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தெரியணும், அங்கே அப்பம் தெரியக்கூடாது. நமக்காக இயேசு கிறிஸ்து இப்படி பிற்கப்பட்டார். அப்படி பிற்கும்போது எப்படி ஒரு சரீரத்தை கிழிச்சா எப்படி ரத்தம் வருமோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை ஃபுல்லாக கிழிச்சாங்க. நம்முடைய ரத்தத்தை நம்ம பரிசுத்தமாக இருக்குன்னே அவர் சிந்திருக்கார். இப்போ அந்த ரத்தம் நம்மளை நோக்கி என்ன பேசுது, எப்படி ஆபேலினுடைய ரத்தம் கூப்பிட்ற மாதிரி கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு முன்னாடி நின்று என்ன கூப்பிடுதான், என்ன சாப்பிட்டு பரிசுத்தமாயிக்குங்க, கிறிஸ்துவுடைய பலியில் பங்கெடுங்க, அவருடைய தியாகத்தில் பங்கெடுங்க, மனப்பூர்வமாக அதை செஞ்சீங்கன்னா இதே ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு பாவம் மன்னிப்ப தேவன் என்ன பண்ணுறார், கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் என்று சொல்லி அந்த ஒரு முக்கியமான உத்தரவாதத்தை தேவன் நமக்கு அங்கே அந்த ரத்தத்தின் மூலம் அந்த அப்பத்தின் மூலம் நான் கொடுக்குறேன். 2 பாயிண்ட் தான் இந்த சப்ஜெக்டினுடைய சாராம்சமே, 2 பாயிண்ட் தான். கவனிக்கிறீங்களா? ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். நாம் இந்த பந்தியில் தேவனுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறோம்னா, ஆண்டவரே உம்முடைய சரீரமாக மாறுவதற்கு நான் இன்னமும் பிரயத்தனப்படுறதுக்கு தயாராக இருக்கேன், இன்னும் பரிசுத்தமாக இருக்கு, எனக்கு வாஞ்சியாக இருக்குது. ஸோ நான் உடைய சரீரமாக மாறுவதற்கு நான் முழுசு விரும்புகிறேன். அதற்கு அடையாளமாக இதை நான் எடுத்து சாப்பிட்றேன். ஏன்னா எனக்காக நீங்கள் மறிச்சிருக்கீங்க. இந்த பக்கம் உம்முடைய தியாகத்தில் நான் பங்கு கொள்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் மனப்பூர்வமாக அந்த தியாகத்தில் அப்படின்னா புரியுதுங்களா? அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் போட்டுட்டு வேலை செய்யணும், தேவனுக்கென்று டைம் நிறைய செலவு பண்ணோம், பணம் நிறைய செலவு பண்ணோம், நிறைய தாளந்துகளை செலவு பண்ணோம், அநேக சகோதர சகோதரிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதுதான் பந்தியை அனுசரிச்சுட்டு அப்படியே போயிட்டோம்னா அது தேவன்கிட்ட மறுபடியும் போய் பேசுகிற மாதிரி, மாய்மானம் பண்ணுற மாதிரி நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோமா. நம்ம அதை செய்துட்டோம்னா அடுத்த வருஷம் நம்முடைய வேலை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும், இன்னும் உற்சாகம் இருக்கணும். அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாவங்களை விட்டெல்லாம் நம்ம வெளியே வந்துடும். ஒருவேளை நம்ம கடைசியாக சாகும்போது நாகமானின் 7 முழுக்கு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா, 7வது முழுக்கில் எப்படி அவர் முற்றிலும் குணம் பெற்றாரோ, நாம் மரணமாகும்போது ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர் தெழும்போது முற்றிலும் அதை என்ன சொல்லலாம், பரிசுத்தமானவர்களாக புதிதாக பிறக்கலாம். அந்த புதிதாக பிறக்க வேணும். அப்படின்னா பிறக்கிறது அதுக்கு ஆப்போசிட்னா மரணம். எத்தனாம் மரணம்? 2ஆம் மரணம். ஸோ அந்த 2ஆம் மரணத்திலிருந்து வெளியே வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் பிரியமான ஆவிக்குரிய சரீரத்தில் பிறப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய புண்ணியம், ஒரு வாய்ப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்புறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய வாய்ப்பு. தவறாமல் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேணுங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சித்தம். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டவர் காத்துட்டே இருப்பாராம். அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி வரும்போது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க போயிட்டாங்க. அப்போவாது என்னுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அதை நன்றியோடு பார்த்து அவர்கள் மேலும் பரிசுத்தமாவார்களா என்கிற ஒரு ஆவலோட இந்த வருஷமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நாளில் நமக்காக காத்திருப்பார். ஸோ நம்முடைய மனசை என்ன பண்ணோம், கடினம் இருக்கு இல்லையா, கல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை அப்படியே லேசாக்கணும், மிருதுவாக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய திட்டத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். ஸோ அப்படி ஒப்பு கொடுக்கும்போது இந்த வசனம் நமக்குள் நிறைவேறும். இந்த வசனம், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படி, புளிப்புங்கிறது தெரியும் இல்லையா, பாவம், புதிதாய் பிசைந்த மாவு, அதுதான் புது சிருஷ்டி. புதுசாக பிசைஞ்ச மாவு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும், புது சிருஷ்டியாக இருக்கணும். அதனால் பழைய புளித்த மாவை நீங்கள் கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு. இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணலாமா? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிட்டப்பட்டதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்குள் இருக்கிற புளிப்பை எல்லாம் வெளியே எடுத்துட்டு புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த சாப்டர்னுடைய முக்கியமான சாரம்சம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.